வாரியாக மாநிலங்களை பிரிக்கிறாங்க. அன்றைய காலகட்டங்களில் மொழி வாரியா பிரிக்கும் பொழுது திரு அண்ணா அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து திருப்பதி வேண்டாம், எங்களுக்கு சென்னை வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடை வந்து பிரிக்கும் பொழுது திருப்பதி வந்து அங்க போயிருது, சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருது. தமிழ்நாட்டோட தலைநகரா இன்னைக்கு இருக்குது. ஒரு வேளை அன்னைக்கு வந்து பிரிக்கும் பொழுது எங்களுக்கு வந்து திருப்பதி வேணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. திராவிட கட்சி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கீழே வந்து ஒரு 100 கோடியில வந்து பஸ் ஸ்டாண்டு, அண்ணா பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் மேலே வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு, பெரியாருக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் வந்து கோவிலில் வந்து வெளியில வந்து கோயிலுக்கு வெளியே எல்லா இடங்களையும் வந்து சர்ச்சு மசூதி கட்டுறதுக்கு இடங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது போக வந்து 100-200 கசாப் கடை அங்கே மேலே இருக்கும். சிக்கன் கடை, மீன் கடை எல்லா கடையும் மேலே இருக்கும். ஃபுல்லாக வந்து இங்கே திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு எப்பெல்லாம் வந்து அர்ச்சனை நடக்கும் அப்பெல்லாம் வந்து அங்கே வந்து கோவிலில் வந்து சர்ச்சிலையும் சரி மசூதிலையும் சரி ஓத ஆரம்பிச்சிருவாங்க, பாட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நடந்திருக்கும். அது போக வந்து ஒரு திருப்பதி கீழே வந்து 400 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு, அன்னர் நூற்றாண்டு வளைவுன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு கண்டிப்பாக வந்து உருவாயிருக்கும். அது போக வந்து திருச்செந்தூர்ல போற மாதிரி வந்து நுழைவாயில வந்து 1000-2000 கொடுத்து உள்ள நுழையிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சிருப்பாங்க. தமிழ்நாட்டோட திராவிட கட்சியோட இதுதான் வந்து இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது போக வந்து சுவர்ல ஃபுல்லா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து திராவிட கட்சியோட அண்ணா அழைக்கிறார், கலைஞர் அழைக்கிறார், சின்னவர் அழைக்கிறார், திரும்ப அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி விளம்பரம் படுத்துறதுக்காக வந்து பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில இருந்து திருப்பதி வந்து தப்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து சொல்லி பெருமைப்பட்டுக்கணும். நம்ம திராவிட கட்சி எல்லாமே வந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்தக்கூடிய செயலை வந்து எல்லாமே கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா கோயில்லையும் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்து கோயில்கிட்ட நம்மகிட்ட வாங்குற காசை வச்சு ஃபுல்லாக வந்து சர்ச்சுக்கும் சரி மசூதிக்கும் சரி அவ்வளோ செலவழிக்கிற கட்சியினர் வந்து இந்து மதத்துக்காக, இந்து கோயிலுக்காக, இந்து வழிபாட்டு தலத்துக்காக எந்த விதமான ஒரு நலத்திட்டங்களையும் செய்யலை. ஒருவேளை நம்மகிட்ட திருப்பதி கிடைச்சிருந்ததுன்னா இதுதான் நடந்திருக்கும். இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அதுல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 100கணக்கான ஒயின் ஷாப்பை கூட வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில்ல வச்சிருப்பாங்க. இவ்வளவு மக்கள் கூட்டம் வந்து இதெல்லாம் இருக்கும் பொழுது இவ்வளவு மக்கள் கூட்டம் போவாங்களா அப்படின்னா நிச்சயம் வந்து திருப்பதிக்கு போக மாட்டாங்க. கீழே உங்களோட கமெண்டை நான் சொல்றது சரியா தவறான்னு சொல்லி கீழே உங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.